பரம்பரை சொத்துக்களுக்கு வரியா இந்த பரப்புரை அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவா அப்படின்னு தொடர்பாக பேச இருக்கும். இதை குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய ஊடக பிரிவு தலைவர் திரு ஆனந்த் சீனிவாசன் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். காங்கிரஸ் கட்சி பரம்பரை சொத்துக்களுக்கு வரி விதிக்கும், இறந்த பின்னும் வாழும் போதும் உங்களுடைய சொத்துக்களுக்கு வரி விதிக்கக்கூடிய பணிகளை காங்கிரஸ் கட்சி உள்நோக்கத்தோடு தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வச்சிருக்காரு. உடனடியாக காங்கிரஸ்ல இருந்து அந்த கொள்கை, அந்த ஐடியாலஜி தாட்ல இருந்து நாங்க பின்வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எங்கள் கருத்தே கிடையாது. நீங்கள் பின்வாங்குறோம், நீங்களா உங்கள் கற்பனையிலேருந்து பேசுகிறீங்க. ஃபஸ்ட்டு எங்கள் மேனிஃபெஸ்டோவை நீங்கள் ஒழுங்காக படிக்கணும். மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் பற்றியும் பேசலை, வெல்த் டேக்ஸ் பற்றியும் பேசலை. நாங்கள் பேசாததை கற்பனை பண்ணுறது தான் பிரதமர் மோடியோட வேலை. அதுக்கு எங்கள் தலைவி பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. மக்களோட தாய்மார்களோட தாலியை அடமானம் வச்சு சவுக்கார்கள், அதாவது மணி லெண்டர் கடனுக்கு வைக்கிற மாதிரி வச்சு அவங்கள பிச்சைக்காரங்களை ஆக்கினது பிஜேபி. டிமானிட்டைசேஷன்லேயும் நகையை வைக்கிற மாதிரி தாலியை கொண்டு போய் வைக்கிற மாதிரி பண்ணதும் சரி, இல்லை சடனாக லாக்டவுன் கொண்டு வந்து அதுக்கு பணமே கொடுக்காத அம்மையார் நிர்மலா சீதாராமனும் பிரதமர் மோடியும் தான் காரணமே தவிர 70 வருஷ வரலாறில் 55 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணியிருக்கு. என்றைக்காவது யார் தாலியாவது நாங்கள் எடுத்திருக்கோமா? யார் வீடியாவது எடுத்து விற்றுருக்கோமா? யாராவது எந்த சொத்து மேலேயாவது கை வச்சிருக்கோமா? பண்ணுறதெல்லாம் இது பிஜேபி தான். இஸ்லாமியரோட வீட்டுகளையும் தலித்தோட வீட்டுகளையும் கோர்ட்டு கேஸே இல்லாமல் புல்டோசரை வச்சு இடித்தது யோகி ஆதித்யநாத். ஹிந்து வெறி கொண்ட ஒரு ஃபாசிஸ்ட் பாஜக ஆட்சி தான் அதை பண்ணியிருக்காங்க. தாய்மார்களோட தாலியை கொண்டு போய் அழகு கடையில் வைக்கிற மாதிரி பண்ணது பிரதமர் மோடி. ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி. அதெல்லாம் பண்ணிட்டு காங்கிரஸ் அதோட மேனிஃபெஸ்டோவில் இல்லாத விஷயத்த இருக்குன்னு அவர் பேசுகிறாரு. அதையும் வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க பாரு, அதுதான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது. சரி, நாங்கள் டீடைல்டா எங்க மேனிஃபெஸ்டோவை வச்சு பேசி இருக்கிறோம். மேனிஃபெஸ்டோல இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் சம்பந்தமா நேரடியா எந்த விதமான குறிப்பும் இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, கணக்கெடுப்பு நடத்துறோம், சோஷியல் எகனாமிக் காஸ்ட் சென்சஸ் நாங்க எடுக்கிறோம் சொல்லிருக்கீங்க. இந்த மேனிஃபெஸ்டோல நீங்க எடுக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. இல்ல நான் சொல்றது கேட்கணும். நீங்க கேள்வி கேட்டு முழுமையா முடிச்சிடுறேன். 2011ல நீங்க அந்த கேள்வி நீங்க பதில் சரி நான் பதில் சொல்றது சொல்லுங்க. இல்ல என்ன பதில் கேட்டுட்டு சொல்லுங்க. நீங்க பதில் கேளுங்க. முதல்ல பிரதமர் மோடி பொய் சொன்னார்னு ஒத்துக்கணும். நீங்க உங்க வாயால பிரதமர் மோடி இல்லாத விஷயத்தை பேசியிருக்கிறார், அதை நீங்க ஒத்துக்கல. பிரதமர் மோடி நாங்க மேனிஃபெஸ்டோல இல்லாத விஷயத்தை பேசியிருக்கிறார். இப்ப நீங்க கேள்வியை கேட்கலாம். சரி, உங்க கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. 2011 காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சமூக பொருளாதார கணக்கெடுப்பு சென்சஸ் நடத்தப்பட்டது. இப்ப எடுக்கிறோம் சொன்ன அந்த அதே புள்ளி விவரம் தான் பாஜக சர்ச்சையை கிளப்புது. அதன் மூலமா மக்கள்கிட்ட இருந்து சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அது மற்றவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு பிரித்து கொடுக்கப்படும், அதுதான் அவங்களுடைய உள்நோக்கம் அப்படின்னு பாஜக சொல்றாரு. அப்ப எடுக்கப்பட்ட சென்சஸ்க்கும் இப்ப எடுக்கப்படுறதா சொல்லப்பட்டக்கூடிய சென்சஸ்க்கும் என்ன வித்தியாசம், என்ன நோக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 சென்சஸ் பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். ஒன்று ஜாதிவாரி சென்சஸ். எங்களோட அக்யூசேஷன் என்ன, மயிலாப்பூர், டி நகர் இது மாதிரி இருக்கிற மேல் ஜாதிங்களே எல்லா பவர்ஃபுல் பொசிஷன்ஸை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. சில 93ல் 7% பாப்புலேஷன் வந்து எல்லா கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறது, ஃபைனான்ஸ் பொசிஷனு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் பொசிஷன் டெல்லியில் எல்லாத்தையும் அவங்க வசத்தில் வச்சுருக்காங்க. எல்லா பவர்ஃபுல் பதவியும் அவங்க கையில் இருக்குது. எவ்வளோ தலித் கோடீஸ்வரர்களாக இருக்கார், எவ்வளோ ஆதிவாசிகள் கோடீஸ்வரராக இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் ஒரு வெல்த் சர்வேன்னு ஒன்று எடுத்து எந்த ஜாதிக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே எடுக்க போகிறோம். 2வது இந்த 100 பேரில் எவ்வளோ ஜாதிகள் எங்கெங்கே இருக்குன்னு. தமிழ்நாட்டில் தொலைநோய்க்கு பார்வையாக ஆல்ரெடி 70% ரிசர்வேஷன் இருக்குது. 50%க்கு மேலே ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை நாங்கள் மாற்றுவோம். தமிழ்நாட்டில் வந்திருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் 69லேருந்து 70% வரைக்கும் போகணும்னு தேவை இருந்ததுன்னா ரிசர்வேஷன் கொடுப்போம்.
30 லட்சம் வேலை காலியாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதை ஆட்கள் போடுறதில்ல. சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ரயில்வேல நடக்கிற ஆக்சிடெண்ட் எல்லாமே ஆட்கள் இல்லாட்டினால்தான் நடக்குதுன்னு. அந்த இடத்துல 30 லட்சம் வேலை நாங்கள் 6 மாதத்துக்குள்ளே 30 லட்சம் பேருக்கு பர்மனெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்போம். வேலூர் அது மாதிரி ஏரியாலேருந்து நம்ம இளைஞர்கள் பல பேர் இராணுவத்துக்கு போகிறாங்க. அவங்க இந்த வேலையெல்லாம் நிறுத்திட்டு வெறும் 4 வருஷத்துக்கு இராணுவத்துக்கு போகிற மாதிரி அக்னிவீர் ஸ்கீம் போட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த ஸ்கீமை ஸ்கிராப் பண்ணுவோம். எடுத்த உடனே 30 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை. அடுத்தது பெரும் முதலாளிகள் கார்ப்பரேட் கம்பெனிகளில் படித்த இளைஞர்களுக்கு 1 வருஷம் டெஃபினட்டாக அப்ரெண்டிஸுங்கிற பேரில் நீங்கள் வேலை கொடுத்தே ஆகணும். உங்களால் சம்பளம் கொடுக்க முடியலன்னா சர்க்கார் 8500 ரூபா கொடுக்கும். ஒரு 7000 வீட்டு மகன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு மாதம் 17000 ரூபா கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கூட்டணி கட்சி திமுக 1000 ரூபா கொடுக்கும். எல்லாருக்கும் ஒரு ஏழைன்னு இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு 18000 ரூபா ஒரு மாதத்துக்கு கொடுப்போம். இதுதான் எங்களோட மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. சொத்து வரியை பற்றி ஒன்றும் கிடையாது. பணத்தை பிடுங்கி இன்னொருத்தருங்களை கொடுக்கறத பற்றி கிடையாது. 22லேருந்து 30 முதலாளிகள் 10 வருஷத்தில் பல கோடிகள் கொள்ளை அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 16 லட்சம் கோடி நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. அந்த 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணாமல் இருந்திருந்தா நாங்கள் சொல்ற எல்லா வாக்குறுதிகளையும் பாஜக சொன்ன அந்த 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு பாஜக நான் கேட்டுறேன் அது பாஜக சொன்ன அந்த 15 லட்சம் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொன்னதுக்கும் காங்கிரஸ் சொல்லக்கூடிய அந்த 16 லட்சம் கோடி ரூபாய் பகிர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதுக்கும் என்ன வேறுபாடு? சிம்பிள். நாங்கள் ஆல்ரெடி கர்நாடகாவில் 1000 ரூபா கொடுத்துட்ருக்குறோம். அரிசி எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல, அதுக்கு மேலே பணம் கொடுக்குறோம். தெலுங்கானா நாங்கள் ஜெயித்தோம், பணம் கொடுத்துட்ருக்குறோம். எங்கள் கூட்டணி கட்சி திமுக ஜெயிச்சிருக்கு, நாங்கள் பணம் கொடுத்துட்ருக்குறோம். ஆல்ரெடி தெலுங்கானாலேயும் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் லேடிஸ்ட்டை நாங்கள் டிக்கெட் வாங்கலை. நாங்கள் ஆட்சி வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொன்னதை பண்ணிட்டோம். இப்போ 10 வருஷமாக இருக்கிறவங்க உங்கள் பணத்தை உங்களை மாதிரி ஆட்கள் நெறியாளர்கள் கூட நீங்களும் மிடில் கிளாஸ் தான். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வாங்கி பெரும் முதலாளிகள் கொடுத்துருக்காங்க. 14 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணது பப்ளிக் செக்டர் பேங்க்கு. அதுக்கு திரும்பி லாஸுக்கு பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட்டுக்கு எங்கே பணம் வரும்? நிறையாளர் மாதிரி இருக்கிறவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. எப்படி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க? 5 வருஷத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மற்ற பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ்ன்னு 500 ரூபா பிடுங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்மை 5 வாட்டிக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ், எஸ்எம்எஸ் சார்ஜ் அப்படின்னு ஒரு ஃபீஸ். இது மாதிரி 35,000 கோடியை உங்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணி பணக்கார முதலாளி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நிறுத்துவோம்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இது ஆல்ரெடி பண்ணி காட்டியிருக்கிறோம். 3 மாநில எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். தமிழ்நாட்டில் இப்போ காட்டிட்டேன், கர்நாடகாவில் காட்டிட்டேன், தெலுங்கானாவில் காட்டிட்டேன். நீங்கள் உங்கள் மோடி சப்போர்ட் பண்ணுற சேனல் நீங்கள் இல்ல யாருக்கும் யாரையும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கான கேள்வி எல்லாத்தையும் கேட்கிறோம். நான் ஏத்துக்கிறேன். இப்ப இருங்க, இல்ல சார் நெறியாளர் சார், நீங்க அப்ப என்ன கேட்டிருக்கணும்? மோடி இருங்க சார், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மோடி உண்மைக்கு புறம்பா பேசினார், நீங்க ஒரு வார்த்தை சொல்லல. நீங்க என்ன பண்றீங்க? மோடி பேசினதை வச்சு இது மாதிரி பண்ணுவீங்களான்னு கேக்குறீங்க. எங்க மேனிஃபெஸ்டோவை நீங்க ஒரு நெறியாளரா ஃபுல்லா படிச்சு சார், ஒரு பிரதமர் ஒரு இல்ல உங்களுடைய மேனிஃபெஸ்டோல இருக்குன்னு நான் சொல்ல கிடையாது. உங்களுடைய மேனிஃபெஸ்டோல இருக்குன்னு நான் சொல்ல கிடையாது. பிரதமர் பேசின குறிப்பிட்ட இல்ல, இது நம்ம கடந்த பிரதமர் நடந்துக்கலையே. அது உங்களுடைய விமர்சனம். அது நான் எப்படி விமர்சிக்க முடியும்? அது உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தரேன். பேசினது தவறு, அது விமர்சனம் இல்ல சார். சார், எதிர்க்கட்சியா உங்களுடைய கருத்துக்களை நீங்க பேசலாம். நான் தவறு ரைட்னு எப்படி சொல்ல முடியும்? அது என்னுடைய வேலை கிடையாது. தவறு ரைட்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சார், எனக்கு கிடையாது. சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் சார். இல்ல அடுத்த கேள்விக்கு நம்ம சார் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். இல்ல சார், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பதில்ல நான் பதில் சொல்றேன், கொடுங்க. நீங்க படித்தவர். அவர் இருங்க சார், அவர் ஒன்று சொல்றார். உண்மையா இது விமர்சனமே கிடையாது. நாங்க சொல்லாததை ஒன்றா சொன்னோன்னு சொல்றாரு. எங்க தலைவர் எங்கேயாவது சொல்லியிருந்தாருன்னா எடுத்து காட்டணும்.
இன்ஃபேக்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸை பற்றி ஜெயந்த் சின்ஹான்னு அவங்களோட மினிஸ்டரே பேசியிருக்கிறாரு. 2016 பேசியிருக்கார், 2017 பேசியிருக்கார். அமித் மால்வியான்னு அவங்களோட ஐடி ஹெட் என்ன பண்ணியிருக்காங்க, அதை எடுத்து போட்டு எல்லாரும் இதை வெல்கம் பண்ணணும்னு. இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்னு மக்களோட பணத்தை எடுக்கணும்னு பார்த்தது பிஜேபி. ஜெயந்த் சின்ஹா ஒரு அமைச்சராக இருந்தவர், ஒரு முன்னாள் பிஜேபி ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட பையன். அவரே சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நீங்கள் கேட்டீங்களா? கேட்கல. ஏன் இதிலே தெரியுது. ஜெயந்த் சின்ஹா சொல்லியிருக்காரே சார், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? கேட்கல. மோடி ஏதோ நாங்கள் இல்லாததை காங்கிரஸ் பண்ணுன்னு சொன்னதை மட்டும் கேட்குறீங்களே தவிர, ஜெயந்த் சின்ஹாவோட வீடியோ நேற்றுலேருந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஏன் பேசலை? சார் சரி, ஜெயந்த் சின்ஹாவுடைய கருத்தும் அவருடைய ட்வீட்டும் இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் பரவலாக போயிட்டு இருக்கு, ஃபைன். ஆனா இன்ஹெரிட்டன்ட் டாக்ஸ் பற்றி காங்கிரஸ் கட்சி கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் பேசவே இல்லை, காங்கிரஸ் கட்சி ஸ்கிராப் பண்ணல அப்படின்றத நீங்க மறுக்க முடியுமா? சார், நாங்கள் திரும்பி சொல்கிறோம், எங்கள் மேனிஃபெஸ்டோவில் வெல்த் டேக்ஸ் கிடையாது, இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் கிடையாது. மக்கள் தங்கத்தை நாங்கள் கை வைக்க மாட்டோம். மக்கள் தங்கத்தை வட்டி கடையில் வைக்க வச்சது மோடி 2 வாட்டி. ஒரு வாட்டி டிமானிட்டைசேஷனில் தாய்கால் நகை வட்டி கடைக்கு போச்சு. அதே மாதிரி கரோனாவில் டைமே கொடுக்காம லாக்டவுன் கொண்டு மோடியோட ஒரு ஆக்ஷன்னால் தங்கம் திரும்பி வட்டி கடைக்கு போயிருக்கு. பல நியூஸ் பேப்பரில் வட்டி கடைங்களோட ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. இன்னைக்கு தங்கத்தின் விலையை ஏறுற மாதிரி பாலிசி போட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஏழை தாயார்கள் தங்கமே வாங்காத முடியாத அளவுக்கு இன்னைக்கு 7000 ரூபாய்க்கு கொண்டு போய் விட்டுருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் மோதிய கேள்வி கேளுங்களேன். சரி, காங்கிரஸ் கட்சி நிறைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அடிப்படை பிரச்சனை என்ன இருந்தது, மத்திய அரசுடைய பொருளாதார கொள்கை தொடர்பாக நிறைய விமர்சனம் முன்வைச்சாங்க. மற்ற மாநிலங்களில் எது போன்ற பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுது? இது கம்ப்ளீட்டா வெவ்வேறு திசையை நோக்கி இந்த பிரச்சாரம் திசை திருப்பப்பட்டிருக்கா? சார், பிஜேபி தோல்வி கண்டு பயந்து விட்டார்கள். எங்களுக்கு ஒரே பிரச்சாரம் தான், ஏழைங்களுக்கு அவங்களோட உரிய ரைட்ஸை கொடுக்கணும். தாய்மார்களுக்கு வேலை இல்லாத பசங்க இருந்தாங்கன்னா மாதம் 17,000 ரூபா போடணும். 30 லட்சம் வேலை வாய்ப்பை உடனே கொண்டு வருவோம். அக்னிவீர் ஸ்கீமை ஸ்கிராப் பண்ணுவோம். இதுதான் எங்களுக்கு 22லேருந்து 30 பணக்கார முதலைகளுக்கு கொடுத்த தள்ளுபடியை பணத்தை வாபஸ் வாங்குவோம். மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸோட வீட்டை கை வைக்க மாட்டோம். எக்காரணத்துக்கு கொண்டும் தாய்மார்களின் தங்கத்து மேலே கை வைக்க மாட்டோம். இது எங்கள் சத்தியம். இதை எங்கள் தலைவி பிரியங்கா காந்தி சொல்லிட்டாங்க. தங்கத்தை கை வைத்தது மோடி அரசு, நிர்மலா சீதாராமனை தவிர காங்கிரஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் உங்களை நினைவுபடுத்தணும், சீனா யுத்தத்தில் காமராஜர்கிட்ட எங்கள் தலைவி இந்திரா காந்தி தங்கத்தை கொடுத்தாங்க. எங்கள் தலைவர் ராஜீவ் காந்தி இப்போ இங்கே ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் படுகொலை ஆகி எங்கள் தலைவி சோனியா காந்தியோட தாலிதான் போச்சே தவிர வேற ஒன்றும் நடந்தது கிடையாது. ஏதாவது ஒரு பிஜேபி லீடர் இது மாதிரி நாட்டுக்கு தியாகம் பண்ணியிருந்தா நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன். சரி, இப்போ இருக்கக்கூடிய சர்ச்சை தொடர்பாக உங்களுடைய பார்வை எங்களோட பயந்துட்டீங்க. உங்களை வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி திரு ஆனந்த் சீனிவாசன்.